வாழ்க வளமுடன். விஜி 23 3ஆம் மாதம் 1978ல 11:05க்கு இரவுல பிறந்திருக்காங்க திண்டுக்கல்ல. அவங்க குடுத்திருக்க இந்த டயத்தின் பிரகாரம் அவங்களுடைய லக்கணம் விருச்சகம், சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம், பௌர்ணமியில சுக்லபட்சத்தில பிறந்திருக்காங்க. திதி சூனியம் கிடையாது. பாதகாதிபதி 9ஆம் வீடு, மாரகாதிபதி 3 மற்றும் 8 ஸ்திரத்துல அவங்க லக்கணம் அமைஞ்சிருக்கிறதுனால, அவங்களுடைய பலன்கள் ஒவ்வொன்றா நாம பார்க்கலாம். லக்ன பலம் அப்படின்றது 30 பரல்கள் இருக்கு. லக்கணத்தில் கிரக அமர்வு இல்ல. லக்கணாதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டில் கடகம் தனித்து அமர்ந்திருக்காரு. 9ஆம் வீடு பாதகாதிபதி ஸ்தானம். 21 பரல்கள் சற்று குறைவுனே சொல்லலாம். விருச்சக லக்கணத்திற்கான செவ்வாய் கடகத்தில் நீசமாயிருக்கு. அதனால ஆரம்ப வாழ்க்கையில மன உளைச்சல், தந்தை சார்ந்த கவலை, பாக்கியத்தில் தாமதம் போன்றவை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆனா 9ஆம் வீடு தர்மம், பாக்கியம், ஆன்மீக வீடு அப்படின்னு சொல்லப்படுறதுனால, வெளிநாடு, தத்துவம், ஆன்மீக ஈர்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. லக்ன பலம் 30 இருக்கிறதுனால உடல், மனம், சிந்தனை அப்படின்றதுல கொஞ்சம் உறுதி கூடவே இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகள தானே ஆராயக்கூடிய தன்மை அப்படின்றது அங்க நிலைக்கும். 10ஆம் வீடு. இந்த லக்கணத்தோட செவ்வாய் போய் 9ல உட்கார்ந்திருந்தாலும், அந்த 9 அப்படின்ற அதிபதி 10ல அமர்ந்திருக்கிறதுனால 10லயும் தொடர்பு இருக்கு. 10ஆம் வீட்ல சனி பிளஸ் சந்திரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 5ஆம் வீட்ல புதன், சுக்கிரன், கேதுவுடன் அமர்ந்திருக்கிறதுனால, இந்த கூட்டு பலன்கள் அப்படின்றதும் இங்க லக்கணத்துக்கு வேலை செய்யும். சந்திரன் பிளஸ் சனி அது ஒரு யோகம்னு சொல்லலாம். இந்த யோகம் விஷயோகம் என கருதப்படும். மன அழுத்தம், தொழிலில் மாறுபாடு, அதிகாரிகளுடன் முரண்பாடு அப்படின்ற சில விஷயங்கள உருவாக்கும். சனி 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால, கடின உழைப்பால் உயரக்கூடிய தன்மை அங்க உருவாகிக்கிட்டே இருக்கும். உழைப்பு அப்படின்றத அதிகப்படுத்த இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம குறைக்கலாம். அரசியல் பிளஸ் அரசு துறைகள்ல வாய்ப்புகள் அதிகம். நீண்ட கால முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அந்த முயற்சி அப்படின்றத சோர்வடையாம நம்ம கன்சிஸ்டன்ட்லியா கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா 5ஆம் வீடு புத்தி, பிள்ளை, கலை அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒண்ணு. 24 பரல்கள் இருக்கு. 5ஆம் வீட்ல சூரியன், புதன், சுக்கிரன், கேது அப்படின்றவங்க உட்கார்ந்திருக்கிறதுனால, இப்ப நான் முதல் கட்டத்த தொட்டு அதோட தொடர்பு கொண்ட ஒட்டுமொத்த கட்டங்களையும் நான் இங்க கூறிக்கிட்டு இருக்கேன். இது மிகவும் வலுவான புத்தி கலை யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4 கிரகம் 5ல அமர்ந்திருக்கு. கேது 5ல அமர்ந்திருக்கிறது ஆன்மீகத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கும்னு சொல்லுவாங்க. புதன் பிளஸ் சூரியன் புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். சுக்கிரன் கலை, சினிமா, இசை, அழகு அப்படின்றத சொல்லலாம். கேது ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறத சொல்லலாம். இது மந்திர சித்தி, யோக சித்தி போன்ற மனசுக்கான ஒரு ஆழமான ஒரு சிந்தனைகள கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். பரிவர்த்தனை யோகம். குரு புதன் வீட்ல உட்கார்ந்திருக்காரு. புதன் குரு வீட்ல உட்கார்ந்திருக்காரு. 8ஆம் வீட்ல பிளஸ் 5ஆம் வீட்ல இருவரும் பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு யோகத்த எடுத்திருக்காங்க. இது முக்கியமான யோகமாவும் பார்க்கப்படுது. 8ஆம் வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரகசியம், ஆயுள் தத்துவம் இதெல்லாம் சொல்லுவாங்க. 5ஆம் வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புத்தி, மந்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதனால ஜோதிட யோகம், அந்த யோகம் சார்ந்து, யோக கலைகள் சார்ந்து, ரகசிய அறிவு சார்ந்து பயணப்படக்கூடிய அந்த ஆர்வம், எண்ணங்கள் உருவாகும். ஆன்மீக ஆராய்ச்சி மிக அதிகமாகவே இருக்கும். மறைநூல்கள புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றது நிச்சயமா அங்க தலைத்தோங்கும். ஆழ்ந்த சிந்தனையும் அங்க கூடவே பயணப்படும். உங்களுடைய ஆன்மீக ஆர்வம், யோகா ஆர்வம் அப்படின்றதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க வலுத்து இருக்கு. அடுத்ததா 8ஆம் வீடு குரு 27 பரல்கள எடுத்திருக்கு. குரு மாரகஸ்தானத்துல தனித்து அமர்ந்திருக்கிறதுனால, ஆயுள் பாதுகாப்பு இருக்கும். ஆனால் திடீர் மாற்றங்கள், வாழ்க்கையில 2, 3 பெரிய திருப்பங்களே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப குரு தசை நடந்துகிட்டு இருக்கிறதுனால,
இதுக்கான சந்தர்ப்ப சூழல்களும் உருவாகலாம். அடுத்ததா ராகு 11ஆம் வீடு. அங்கேயும் ஏன்னா புதனோட இந்த ராகுவோட வீடும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால 11ஆம் வீட்டுக்கும் லக்கணத்த தொட்டு பயணப்படுறோம். அங்க ராகு தனித்து அமர்ந்திருக்கிறதுனால அசாதாரண லாபம், அசாதாரணமான லாபம்னு சொல்லலாம். ஏன்னா ராகுன்றவங்க ஆசைக்கு பேர் போனவங்க. கழுத்துக்கு மேல மனித நிலையும், கழுத்துக்கு கீழ பாம்பின் தன்மையும் கொண்டதுனால, எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆசை அப்படின்றது அடங்காத சூழல்ல இந்த லாபத்த எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை அங்க தலை தோங்கிக்கிட்டே இருக்கும். வெளிநாட்டு தொடர்புக்கான வாய்ப்புகள் இங்க வந்து நல்லா பிரகாசமா இருக்கு. சமூக வட்டம் விஷாலமா இருக்கு. ஆன்லைன், டிஜிட்டல் அப்படின்றதுக்குள்ள பயணப்பட்டா, அதிலயும் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. பரல் மதிப்பீடு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, லக்கணம் 30 பரல் நல்லது. 3ஆம் வீடு 41 பரல்கள் மிக வலு, துணிவு ஜாஸ்தி. 6ஆம் வீடு 32 எதிரிகள ஜெயிக்கக்கூடிய தன்மை அங்க இருக்கும். அதே டைம் உடல் உபாதைகள் அப்படின்றதுக்கான ஒரு நிலையும் வரும். ஏன்னா 6ஆம் வீடு கூட இருந்துச்சுன்னா, வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, நோயி, உழைப்பு. உழைப்பு அதிகம் இருந்தா, இந்த மத்த வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, நோய் இதெல்லாம் தூக்கி போட்டுரும். உடல் உழைப்பு அப்படின்றது குறைய குறைய, ஒண்ணு வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவுக்கு கொண்டு போகும். அப்படி அதிலிருந்தும் நம்ம விலகி இருந்தோம், கடன் அதிகப்படுத்தும். அப்படி அதையும் நாம வந்து சமாளிச்சோம் அப்படின்னம்னா, நோயில படுக்க போடும். இது கண்டிப்பா 30க்கு மேல இருந்ததுன்னா நடக்கக்கூடிய ஒண்ணு தான். அதனால உணவு, உறக்கம், உழைப்பு அப்படின்றத சாத்வீக நிலையில உடல், மன, உயிரின் ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். 10ஆம் வீடு 30 பரல்கள் தொழில் நிலை நல்லா இருக்கும். 9ஆம் வீடு 21 பரல்கள் பாக்கியங்கள் இருக்கு. ஆனா தாமதமா கிடைக்கும் அப்படின்றத இங்க நான் உறுதியா சொல்லிக்கிறேன். வாழ்க்கை சாராம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆழ்ந்த புத்தி, ஆன்மீக ஈர்ப்பு, கலை மற்றும் வெளிப்பாட்டு திறன் அப்படின்ற விஷயங்கள் கூடவே இருக்கு. கடின உழைப்பால் மட்டுமே உயர்வு அப்படின்ற ஒரு ஜாதகமா இங்க வலுப்பெற்று இருக்கு. ரகசிய அறிவுகள் மீது ஆர்வம் அதிகமா இருக்கும். கவனத்துல எடுத்துக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, மன அழுத்தத்த சேர்க்கவே கூடாது. அது சேர்ந்துச்சு அப்படின்னா, அது உடலோட ஆரோக்கியத்த பெருமளவுல பாதிக்கும். மனத வந்து எப்பவுமே ஆனந்தமா, மகிழ்ச்சியா, கொஞ்சம் கலகலன்னு இருக்கக்கூடிய சூழல்கள்ல வச்சுக்கணும். நல்ல புத்தகங்கள் படிக்கணும். பாசிட்டிவான ஒரு மனநிலைகள்ல யோகம், தியானம் இதெல்லாம் எடுத்துக்கிறது உடலுக்கும் வலு சேர்க்கும். தந்தை மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனைகள் இருக்கும். தாமதமான பாக்கியம் கண்டிப்பா இருக்கு. 28, 36 வயதில் சோதனை காலம் மிக வலுவா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இவருடைய வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கிட்டு 22 இங்கிட்டு 26. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 46, 48 பக்கம் வந்துருச்சு. அதனால அதெல்லாம் கடந்து வந்திருப்பாரு. இருந்தாலும் உடல்நிலை ஏன்னா 6ஆம் கட்டம் 32 அப்படின்றதுனால, உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏற்ற துறைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னா, யோகம், ஆன்மீகம், ஜோதிடம், சினிமாக்கலை, அரசு சேவை, அதாவது அரசுகளே சேவை செய்யக்கூடிய நிலை, ஆராய்ச்சி துறை, உளவியல் அப்படின்றதுல அதீத லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு இருக்கிறதுனால பரல்கள் 24ன்றதுனால இந்த ஒரு சாய்ஸ் இருக்கு. அது 40க்கு மேல இருக்கு, இல்ல 30க்கு மேல இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா வருமானம் நல்ல நிலையில வந்திருக்கும். இந்த இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டா சாதாரண ஜாதகம் இல்ல. மாற்றங்கள நெறைய சந்திக்கக்கூடிய ஜாதகம். ஆன்மீகம் அப்படின்றத கையில எடுத்து அதாவது ஆன்மீகம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, தர்மத்தின் அடிப்படையில அமைதியின் தன்மையோட எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் மனத அந்த நிகழ்வுகளின் தாக்கங்களுக்கு உட்படுத்தாம, அமைதியா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பயணப்படக்கூடிய தன்மை தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. மாற்றங்கள் நெறையா வரதுனால மனம் பலவிதமான தாக்கங்களுக்கு உட்படும். அந்த இடத்துல ஆன்மீகம், அந்த அமைதி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு தெளிவ குடுக்கும். அதனால உங்களுக்கு ஆனந்தம் நிலைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க உறுதியா சொல்லிக்கிறேன். 1ஆம் கட்டம் பலம், 2ஆம் கட்டமும் அ வாக்குஸ்தானம், அந்த குடும்பஸ்தானம் அதுவும் 27 நார்மலு. 3ஆம் கட்டம் மிக வலு. 4ஆம் கட்டம் சொத்து பத்து அப்படிங்கிறது கண்டிப்பா 24ங்கிறதுனால ஆவரேஜ் தான். ஆவரேஜுக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 5ஆம் கட்டம் பிள்ளைகள் ஸ்தானம் அப்படிங்கிறதுல கேது, புதன், சுக்கிரன், சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால, அதுவும் பரல்கள் கம்மியா இருக்கிறதுனால, ஆன்மீகத்துக்கு அதீத நாட்டம், தனிமைக்கு அதீத நாட்டம், துறவுக்கு அதீத நாட்டம். பட் குடும்ப வாழ்க்கை, அந்த பாசம், பற்று அப்படிங்கிறதுல கொஞ்சம் திருப்தி இல்லாம இருக்கும். ஸோ, அந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கங்க. 6ஆம் கட்டம் 32 முன்னவே பார்த்தது போல, கொஞ்சம் உடல்நிலைகள்ல கடன் அதிகமா ஏறும். அப்படி இல்லாட்டினா நோய்வாய்ப்படுத்தும். இல்லாட்டினா சண்டை சச்சரவு, வம்பு வழக்குன்னு
கொண்டு வந்து சேர்க்கும். இது எல்லாத்தையும் நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்டின்னம்னா, உழைப்பு அதீத அளவுல போடணும். அதிகமான உழைப்ப குடுத்தீங்க அப்டின்னா, இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிறலாம். இல்ல அப்டின்னா, இதுல ஏதோ ஒண்ணு வந்து நம்மள மனச சஞ்சலப்படுத்தி, கொஞ்சம் சங்கடத்துக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கும். 7ஆம் இடம் 30 திருமண ஸ்தானம்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அங்க கிரக அமர்வும் இல்ல. 8ஆம் வீடு அப்டின்றது ஆயுள் ஸ்தானம். அங்கு குரு அமர்ந்திருக்கிறதுனால, ஆயுளுக்கு பாதுகாப்பு இருக்கு. பட் 27 பரல்கள் மாரகாதிபதி ஸ்தானம் அப்டிங்கிறதுனால, 6ஆம் கட்டமும் அந்த கொஞ்சம் கூட இருக்கிறதுனால, இதுவும் மரகாதிபதம் ஆயிருக்கிறதுனால 2ம் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வேல பார்க்கும். அதனால உடல், மனம், உயிர் அப்படின்றதுல அதீத அக்கறை எடுத்துக்கும்போது, கொஞ்சம் மீண்டு எழக்கூடிய தன்மை. 6ஆம் கட்டம் இன்னொன்னு உழைப்பும் இருக்கும். அதே டயத்துல எதிரிகள வெல்லக்கூடிய தன்மையும் இருக்கு. ஸோ, நம்ம உடல், மனம், உயிர் அப்படின்றத அ வீணடிக்கக்கூடிய, விரயம் பண்ணக்கூடிய செயல்கள நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்களுக்குள்ள உருவாகும். வெளியில எதிரிகள எதிர்த்தீங்கன்னா, அது அதிகமாகும். அதே உள்ளுக்குள்ள உங்களுடைய மனதின் போக்கு, உடலின் ஆரோக்கிய நிலைகளுக்கான தேவையில்லாத உணவு, உறக்கம், உழைப்பு அப்படின்றதெல்லாம் எதிர்த்து நல்ல நிலைக்கு பயணப்பட நெனச்சீங்க அப்படின்னா, அதுல ஜெயிப்பீங்க. ஆற்றல் அப்படின்றது கூடும். உடலோட ஆரோக்கியம் அப்படின்றதும் கூடும். 9ஆம் கட்டம் பாக்கியம் இருக்கு. ஆனா தாமதமா கிடைக்கும். நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் செவ்வாய் அங்க நீசமாயிருக்கு. பாதகாதிபதி ஸ்தானத்த பெற்றிருக்கிறதுனால, கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அதீத முயற்சிகளை எடுக்கணும். நீடித்த முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பா இருக்கும். அது பாக்கியமாவும் மாறும். 10ஆம் இடம் சனி, சந்திரன் 2 பேரோட சேர்க்கை அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாட்டம் ஒரு விஷ யோகம்னு சொல்லலாம். இத நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா, சில பரிகாரங்கள் இருக்கு. அத தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, நீங்க 9080308277 அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய ஃபோன் பண்ணுங்கன்றேன். WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவான டீட்டெயிலா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்றத அலசி ஆராய்ஞ்சு, சாரம்லாம் பெற்றிருக்கிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். 11ஆம் வீடு ராகு நல்ல நிலை, நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய தன்மை. ஆனா பரல்கள் 24 இருக்கிறதுனால, அது அப்படியே டிராப் டவுன் ஆகியிருக்கும். அடுத்ததா 12ஆம் வீடு விரயஸ்தானம். அதுவும் 27 இருக்கு. ஸோ ஆவரேஜா போய்க்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கைகள்ல நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளின் நகர்வுகள வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, பெருசா பாதிப்புகள் அல்ல. மனம் போன போக்குல போனோம் அப்படின்னம்னா, கண்டிப்பா நமக்கு உடல் அளவுலயும் சரி, மன அளவுலயும் சரி, இந்த 2 விஷயத்த தொட்டு பண அளவுலயும் சரி, நஷ்டத்த குடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இங்க நீடிக்கும். அத எதிர்த்து நாம ஜெயிக்கக்கூடிய தன்மையும் இங்க இருக்கு. அதுல நாம முழுவிதமான முயற்சிகள குடுக்கும்போது, நிரந்தரமான ஒரு நிலையான ஆனந்தம், அமைதி அப்படின்றது உடல், மன நிலைக்கு கிடைக்கும். அதனால ஆரோக்கியம் அப்படின்றது நம்மகிட்ட பெருகும்ன்றத சொல்லி, நான் இந்த ஜாதகத்தின் கணிப்புகள நிறைவு செஞ்சுக்கிறேன். இதேபோல ஜாதகத்த கணிச்சு, உங்களுடைய சாதகமான காலங்கள தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், ஜாதகத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்ற விஷயங்கள நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். எனக்கு டைம் கிடைக்கும்போது, அத நான் இது போல பேசி பதிவீடு செய்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.